மிஸ்டர் லோக்கல் உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நாள்ன்றதை விட சூப்பரான வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் டே, கேக் டே, ரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். காதலர் தின வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் வந்து காதல்னா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிஞ்சுணர்வு இருக்கும் இல்லையா? காதல் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஸ்டோரி என்ன? உங்களுடைய ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட சுற்றி இருக்க யாரோ ஒருத்தரோட ஸ்டோரியாக இருக்கலாம். அதை பற்றி தான் கேட்க போகிறோம். காதலை பற்றி பேலன்ஸ் கை இல்லை, ஒரு கையில் தான். காதலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மஞ்சு இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கதை தெரிஞ்சவங்களையா? இல்லாட்டி உங்கள் கதையாக கூட இருக்கலாம். இந்த கதை சொல்ல பூரா பிரச்சனை. கோர்த்து விட்டா வடிக்க பார்க்குற இரு உன்னை வச்சுக்கிறேன். விஷயம் என்றால் காதலிச்ச ஆரையோ கட்டினது ஆரையோ அதான் பிரச்சனை. அப்ப வேற யாரையாவது கதையை சொல்லுங்க. யாரு இன்னும் ஃப்ரெண்டு தான் காதலிச்சான். சரியா? அப்போ நான் ஹெல்ப் பண்ணேன். கடைசி அவன் சொன்னான் ஒன்றா படித்து அடுத்த வகுப்பு, நான் அடுத்த வகுப்பு. அப்போ கடைசி அவன் சொன்னான் அந்த பொட்டியை சேவ் பண்ணுற பூர்வா காய்ச்சி பேரடாண்டு போய் கதைச்சேன் நல்லபடி. ஏன்னா அப்படி இப்படி எல்லாம் சொன்னேன். என்ன மேஜன்னு சொன்னான். அவ்வளோதான் கதை முடிஞ்சது. சேவ் பண்ணுங்க என்ன எப்படி இருந்தானே கதை முடிஞ்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ரெண்டு வாழ்க்கையில விளக்கு ஏற்றி வைக்க போனீங்க, விளக்கு அமைச்சிட்டீங்க. அவ்வளோ காதல் விஷயமே விட்டாச்சு. என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்டீங்க கோபி. ஸோ ஃப்ரெண்டை லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண கூட்டு போகிறதுல தப்பு கிடையாது. அது வந்து தளபதி படத்தில் தேவா மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகணும். ஓகே பார்த்தா மாதிரி கூப்பிட்டு போனீங்கன்னா டைமிங்கில் ஏதாவது வாழ்க்கையில் நடந்துடும். මගේ ස්ටෝරි තමයි මතක් වෙන්නේ. ඔයාගේ ස්ටෝරි කෙටියෙන් කියන්නකෝ. කෙටියෙන් කියනවාදී ඇත්තටම මේ මම වැඩ කරන තැනදී තමයි ආව හම්බුනේ. ඉතින් බස් කැමැත්ත ඇහුවා. සති දෙකකින් පස්සේ දැකලා. කැමැත්ත දුන්නේ නැහැ මුලින්ම. ගෙදරින් අහන්න ඕනේ කිව්වා. ඊපස්සේ ටයි එකේම හිටියා. ඊට ගෙදරින් ඇහුවා. ගෙදරින් දුර වැඩි කියලා එයා ගාල්ලේ. මම නාරහෙන් පිට කැමැති උන්නේ නැහැ. ඊපස්සේ ඉතින් කොහොම කොහමද කැමැති කරගත්තා. දැන් අපි බැන්දා. බැන්දලා දැන් ළමයි තුන් දෙනෙකුත් ඉන්නවා. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கதையை சொல்லியிருந்தாரு. முதல்ல வந்து இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல தான் அவங்கள ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இவர் போய் கேட்டிருக்காரு. முதல்ல அவங்க ஒத்துக்கலை. ஸோ வந்து அதுக்கப்புறம் வீட்டில் ஓகேன்னு சொன்னால் எனக்கு ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. வீட்டில் போய் தலைவர் பேசியிருக்காரு. வீட்டில் போய் தலைவர் பேசினதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து தூரத்தை நாங்கள் காலில் நீங்கள் வந்து நாராயணப்பேட்டை எப்படி தம்பி ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் வந்து இந்த அன்பின் மிகுதியால் ஒரு மாதிரி காதல் சேர்ந்துருச்சுப்பா. சேரணும்னு இருந்தால் அன்பு சேரும். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. பயிற்சி எடுப்போம். எனக்கு வந்து தமிழ் மிச்சம் பேச தெரியா, சிங்களம் தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அப்படி எங்களுக்கு ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் கதையாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு யாரோ ஒருத்தர். இந்த கதை மட்டும் எனக்கு லவ் பண்ண ஞாபகம் வரும்னா யாரோட கதை? யாரோட ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வரும்? சரி ஓகே. Here I come. அவருக்கு எதுவுமே ஞாபகம் வராது போல இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு மொட்டைமாடி கல்பனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சஞ்சய் ராமசாமி மாதிரி தான் இருக்காரு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோட்ட கூடாது ப்ரோ. அது சொல்லுது ரோசி அதை ஏமாத்திட்டு போயிருச்சு. ஓ மை காட், ஃபீல் பண்ணாத. ரோசி இல்லைன்னா ஒரு லூசி கிடைக்கும். பாய். යාළුන්ගෙත් මතක් වෙනවා. ගොඩක් අය ඉන්නේ සහෝදරන්ගේවත් මතක් වෙනවා. एक एक स्टोरी का ज्ञान नको කියන්න තරම් ලොකු මතකයක් නැහැ. सरकारी मत
மேமேகா துப்பாக்கியம். இல்லை உள்வீட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சஞ்சய் ராமசாமியா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. எப்பா நம்ம ஓஜி சஞ்சய் கிடையாது, கஜினி சஞ்சய். எனக்கு என்ன காதல் தினம் ஆமா. எந்த வயசுக்கு தேவை? இல்ல உங்களுக்கு காதல் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல யாரோட கதை ஞாபகம் வருது? ஏதாவது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இத்தனை வயசு நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படின்னு சொல்றதுக்கு கேள்விப்பட்டது ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதை. தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க, அப்படி இப்படி வீட்டுல. நான் என் ஹஸ்பண்டை தான் சொல்லணும். ஓகே, நீங்க காதல் திருப்பணமா? ஆமா. கை நாட்டி பாட்டி. உங்க கதை என்னன்னு சொல்லுங்க. ஐயோ அப்படி ஷார்ட்டா. அவர் இல்லை, அவர் இறந்துட்டார். இப்ப அந்த கதையே மறந்துட்டேன். ඉතින් අපිත් ඉතින් ආශ්‍රය කරා ඉතින්. කියන්න බෑ කතාව. ඉතින් මට පන්ති ක්ලාස් කරලා හම්බෙච්ච කෙනෙක් බැන්දේ කසාද වැද්ද. බෙන්දා? ඔව්. එහෙමයි. මට ළමයි තුන්දෙනෙක් ඉන්නවා. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லா லவ் ஸ்டோரிலையும் வந்து 3 குழந்தைங்கள தான் வந்து சேருது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து கிளாஸ் படிச்சிருந்திருக்காரு, டியூஷன்ல பார்த்து அன்பை வெளிப்படுத்தி அந்த காதல் ஒன்று கூடி நல்லா இருக்கு, எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. சூப்பர். நான் இங்க இவ்வளவு கத்தின்னு இருக்கேன், எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பத்தியா அவன்? ஃபிகர் ஷேர் பண்றதுன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம் மச்சா. நோச்சத்துக்கு ரெண்டு பேர் கூட பேசுவோம், சண்டை போட்டுக்காதீங்க ஏட்டையா, 2 பேர் கூட பேசலாம். நீங்க சொல்லுங்க. இப்போ 2 மாசம்னாலே காதல் தினம் தான் ஸ்பெஷல் இல்லையா? எல்லாரும் கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவர்கிட்ட தான் கேட்கணும் அதை. அவர்கிட்டையும் கேட்போம். அனுபவத்துல நீங்க சொல்லுங்க. இப்போ காதல் அப்படின்னோட வந்து நிறைய கதைகள் ஞாபகம் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுடைய கதையா இருக்கலாம், உங்க கதையா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரோட கதையா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வர முதல் கதை யாரோட கதை? யாரோட கதை உங்களுக்கு ஞாபகம் வருது? எனக்குன்னு எந்த கதையும் ஞாபகம் இல்லை. எங்களுக்காக அப்படி குட்டியாக சொல்லுங்க பார்ப்போம். நம்ம லவ் பண்ணி இப்போ 20-30 வருஷமா அதனால ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். இவர்னா கிட்ட லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஏய், போட்டு கொடுத்துருவியா? அதனால இவருக்கு இப்போ அனுபவம் இருக்கு, புது அனுபவம். நம்மட பழைய அனுபவம். வேற பிள்ளைங்கெல்லாம் இருக்குது. அதுதான் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு இவர் வந்து அந்த யாரு அந்த ரெமினி மாதிரி ஒரு இடத்துல பஸ் அவுட்ல ஏறி இறங்கிட்டு போயிடுவாரு. அப்படியா? ஓ, திறமைசாலி. கத்துக்கணும், நான் டிப்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு மீசையில இவருக்கு வந்து தாடியெல்லாம் வளர்க்கலாம் தானே. இப்போ நீங்க ஏன் தாடி வளர்க்குறீங்க? இவர் ஏன் எல்லாம் உங்களோட சேவ் பண்ணிட்டே இருக்காரு, இன்னும் ஒரு என்ஜாய் பண்றாரு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கடை இல்லை தானே. சூப்பர். எங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கலாமே, அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு டிப்ஸ். அதுதான் இவர்கிட்ட தான் கேட்கணும், புது ஜெனரேஷன் இவரு. அவர்கிட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க. இப்போ காதல் அப்படின்னா உங்களுக்கு யாரோட கதை ஞாபகம் வருது? உங்க கதை, உங்க ஃப்ரெண்ட்ஸோட கதை, தெரிஞ்சவங்க யாரையா ஒரு கதை ஞாபகம் வரும்ல, இந்த லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு யாரோட ஞாபகம் வருது? காதல்லாம் போய் தானே, அதனால அப்படியெல்லாம் ஸ்டோரி வராது. இல்ல பார்த்துருப்பீங்கல்ல, எப்படின்னு அவங்க கண்ணு முன்னாடி நிறைய பேர் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாம் வந்து போய் தானே. இப்போ 2 நிமிஷம் எல்லாம் லவ் பண்றாங்கன்னா 3ஆவது நிமிஷம் இதுகளுக்கு வந்துடுறாங்க மேட்டர். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அப்ப அங்க லவ் எல்லாம் இல்லை. லவ் பண்ணா அடுத்தது என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும் தானே. அப்ப முன்னதான் லவ் எல்லாம் உண்மையா இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. கண்ண பாக்குது, கைய கொக்குது, ரூமு கேக்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பெருடா கேட்டு பாரு. ஆனா ஒருத்தர் 2 பேர் இருக்காங்களே வருஷக்கணக்கா லவ் பண்ண. இல்ல அப்படி இருந்தவங்க எல்லாம் அந்த படம் மாதிரி தான். படமும் 3 ஹவர்ல பாக்குறோம், அது வெளியே வரக்குள்ள லவ் எல்லாம் போயிடும். நன்றி. ஃப்ரெண்ட்ஸோட கதை ஞாபகம் வருது. அதுல ஒரு கதை எங்களுக்காக சொல்லி பார்ப்போம் குட்டியா. சும்மா 3 வருஷம் போல லவ் பண்ணிட்டு இருந்தா. லவ் பண்ணி அந்த உள்ள வேற ஒருத்தர் போகலாம். அது வேற அவங்க ரொம்ப 5-6 வருஷம் போல லவ் பண்ணாமல் இருந்தா. அது வேற ஒரு புள்ளன்னு செட் பண்ணி அவன் வீட்டில் பேசி இது வேற கல்யாணம் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த அவர் அப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் இருந்த அந்த 5-6 வருஷம் நீங்க கூட இருந்திருப்பீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு.
தண்ணி அடிச்சு தாடி வளர்த்து செத்து யாரும் காதலை வாழ வைக்க முடியாது. வாழ்ந்து தான் காதலை வாழ வைக்க முடியும். ஆனால் நாங்கள் சமாளித்து இதாக நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். அது பேரும் நாங்களே தான் சொன்னேன், இப்படி இந்த அவனுக்கு வயசு கூட அப்போ வயசு 28 போல் இருக்கும். 28 போல் இருந்துச்சு. நான் சொன்னேன், நீ எப்படி வயசாகுனா உனக்கு பிரச்சனையாகும், பிறகு கடைசியில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாரும் இல்லாமல் போகும், நீ என்ன சார் செஞ்சுக்கோன்னு. அது பேர் செட் ஆகிட்டு அம்மா அப்பாவுக்கு சொல்லி கல்யாணம் சூப்பர். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டப்படும் போது கஷ்டத்தில் கூட இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. சந்தோஷமாக இருக்கும்போது சூப்பர்டா லவ் பண்ணுன்னு சொல்கிற மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இப்பயும் சரி, இன்னும் பல வருஷம் கழிச்சு சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படியே இருக்கிற பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்துடலாம். காதல்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்டு காதல் தான் ஞாபகம். என்னன்னு கேட்டால் ரொம்பவும் அவரை காதலித்தேன், அன்பு செஞ்சேன். என் முழு அன்பும் அவருக்குத்தான். கடைசியில் எல்லாமே அன்புங்கிறது தணிஞ்சு போச்சு, அன்பே இல்லை. அன்புங்கிறது வித்தியாசமானது. அந்த அன்பு எல்லாருக்கிட்டையும் உண்மையான அன்பாக கிடைக்கிறது இல்லை. காதல்ங்கிறது அது உண்மை, அன்புங்கிறது வேற. காதல் வேற, அன்பு வேற. காதலிக்கிறது வந்து எல்லாரும் காதலிக்கலாம், அன்பு செலுத்துறதும் அந்த முழு உள்ளத்தோடு அன்பு செலுத்துறது, அதுதான் உண்மையான அன்பு. காதலுக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. லவ் இல்லையா, லவ்ங்கிறது அது வித்தியாசமானது. அன்பு பெற்றோருடைய அன்பு, ஃப்ரெண்ட்ஸோட அன்பு, எல்லா பிள்ளைகளோட அன்பு, எல்லா அன்பும் இருக்குது. ஆனால் காதல்ங்கிற அன்பு வந்து அது வித்தியாசமானது. எல்லாத்தையும் முழு அதையுமே அர்ப்பணிக்கிறது தான் காதல். அந்த காதல் யாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை. அந்த காதல் வந்து கிடைச்சாலும் அது நிரந்தரமும் இல்லாத மாதிரி தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்குது. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் காதலிச்சா, ஒரு பெண்ணை காதலிச்சா அதை உண்மையாக காதலிக்க, அது நிரந்தரமான ஒரு அன்பாக இருக்கணும். கடைசி வரைக்கும் அந்த காதல் வந்து நீங்கள் மரணம் பரியந்தம் உங்களோட காதல் நிலைச்சி இருக்கணும். அதுதான் காதல். நீங்கள் என்னைக்கு திருமணம் முடிக்கிறீங்களோ அன்றைக்கு வரைக்கும் உங்களோட மனைவியோடு இருக்கிறது, அதுதான் காதல். எத்தனையோ பேர் காதலிக்கிறாங்க, விடுறாங்க, எத்தனையோ பெண்களை கற்பழிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் உண்மையான காதல் வந்து கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் உங்களோட காதல் இருக்கணும். அதுதான் காதல். இல்லைங்களா? தன்னோட மனைவியை அந்த அன்போடு காதலிக்கணும். நீங்கள் லவ் பண்ணுற காலத்துலேயும் சரி, ஒரு நீங்கள் அன்புன்னு சொல்கிறது வந்து ஒரு கையை பிடிக்கிறது, ஒரு முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் சகஜம். ஆனால் அந்த அன்பை கடைசி வரைக்கும் அந்த பெண் தவிப்பா. உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது, பெண்ணுக்கு அது தவிப்பு. நீங்கள் ஒரு முத்தம் கொடுத்தாலும் அது தவிப்பாக இருக்கும். அந்த தவிப்புலேருந்து நீங்கள் விடுதலையாகி அந்த ஒரு பெண்ணை காதலிச்சா, அந்த கடைசி வரையும் காதலிச்சு அன்போடு இருக்கிறது தான் காதலும் கல்யாணமும். எனக்கு அது சொல்றீங்க, எனக்கு அதை பற்றி எனக்கு சொல்றதுக்கு இயலாது. ப்ளீஸ். ஓகே, இருங்க, பழி வாங்குறேன். சொல்லிட்டீங்களா, உங்க கட்டை நான் போட மாட்டேன். மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? மாப்பிள்ள இவர் தான் எங்கேயோ வாங்கியிருக்காப்புல. ஆனா வந்து வேற யாருக்கோ நடந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? ஜென்டில்மேன். அப்படியே பேன் பண்ணி அவரோட நடைய கொஞ்சம் சோக பீஜியமோட பாருங்களேன். இல்லை, தொங்கிக்கிட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். நிறைய காதல் கதைகள் கேட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சா. பட் என்னதான் இருந்தாலும் இந்த தொங்குறது முடிவு, இந்த கையை கிழிச்சிக்கிறது, தூக்க மாத்திரை சாப்பிட்றது, அதெல்லாம் வேணாம். காதல் வந்து சுமூகமாக முடிஞ்சால் சந்தோஷம்தான். இல்லாத பட்சத்தில் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கல்ல, எல்லாமே வந்து சந்தோஷமாகவே முடிய போகிறது கிடையாது. பட் நம்ம எடுக்கிற முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த முடிவு தான் நம்ம வாழ்க்கைக்கான முடிவு அப்படின்னு சொல்லலாம். காதல்ன்றது வாழ்க்கையில் ஒரு அங்கம் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் வந்து காதல்ன்றது ரொம்ப அழகான விஷயம். நம்மளை கஷ்டப்படுத்தி, ஹர்ட் பண்ணி, தூங்க விடாமாக்கி, சாப்பிட விடாமாக்கி, எதுவுமே ஃபோக்கஸ் தான் பார்த்தீங்களா,
பண்ண விடாம ஆக்குறதுக்கு பேர் காதல் கிடையாது. காதல் உண்மையாலுமே காதல் இருக்குங்க. அதுதான் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டனால உங்க வாழ்க்கை அழகா இருக்கும். சந்தோஷமா இருங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய சார்பா அட்வான்ஸ் வேலண்டைன்ஸ் தின வாழ்த்துக்கள். எங்கடா போயிருந்த? இவ ஏன் இங்க வந்தா? அவளா வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். உள்ள போய் அன்னைக்கு இந்த சமையல்காரன் வேண்டாம் தாண்டா போனா. நம்பி போனவனும் கை விட்டுட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல அனாதை மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு மாமான்னு என்கிட்டே அழுதான். தாங்க முடியலடா. நீ செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருக்கேன். ஹாய் பிரபு. பிரியா வரேன்னு சொன்னா. மேரேஜ்க்காக ஷாப்பிங் போனோம். என்ன பிரபு, ஏன் டல்லா இருக்க? எனி ப்ராப்ளம்? அருணா திரும்ப வந்திருக்கா. அருணா? ஓ, கல்யாணத்தன்னைக்கு சிவா விட்டுட்டு என்னாச்சு? என்ன காதலனோட சேர்ந்து வாழணும்னு சிவா போனா. ஆனா அவன் சேர்ந்து சுத்தினா போதுன்னு நினைச்சிருக்கான். சுத்தி கடைசி எங்க வந்து விழுந்திருக்கான். என்ன பிரபு, அவளுக்கு ஆறுதலா கூட இருக்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணிருக்கேன். என்ன செய்யறதுன்னு அவங்க வந்து முடிவெடுக்கட்டும். சிவா, முதல்ல இவள வெளியே போக சொல்லு. மாமா நான் சொல்றது வெளியில போக சொல்லு. மாமா சொன்னா கேட்டா வெளியில போக சொல்லு. மாமா நீ ஒண்ணு வக்காலத்து வாங்காத. போ சொல்ல. வெளியே தள்ளுறதுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்த. நீ எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே இவதான். உன்னை பார்த்து நாங்க கஷ்டப்படக்கூடாது தானே எங்களை விட்டு பிரிஞ்சு வந்திருக்க. நம்மள எல்லாரையும் கஷ்டப்படுத்த இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போக சொல்லு. கல்யாணத்தன்னைக்கு போனதுக்கு அவ மட்டும் காரணம் இல்ல, நம்ம எல்லாரும் தான். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் தேடி தேடி வாங்கி கொடுத்த நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பிடிச்சிருக்கான்னு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நான் தான் கேட்கல. அவளாவது சொல்லியிருக்கலாம்ல. எங்க பொண்ணுங்க தங்களோட முடிவை சுதந்திரமா சொல்ல எங்க இடம் தர்றீங்க? பொண்ணுங்கன்னா தலை குனிஞ்சிருக்கணும்னு சொல்லியே வளர்க்குறீங்க. அதனாலே பல விஷயங்கள்ல அவ சிரிக்கிறாளா அழுவுறாளான்னு கூட தெரியாம போயிடுது. பெட்டி கடைக்காரன் கடன் பாக்கி அப்பா கிட்ட கேட்கற வரைக்கும் பையன் சிகரெட் பிடிக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரியறது இல்ல. பொண்ணு பீச்சில் பார்த்தேன், சினிமா தியேட்டர்ல பார்த்தேன் மத்தவங்க சொல்ற வரைக்கும் பொண்ணு காதலிக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியறது இல்ல. அப்படி இல்லாம ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தான் பொண்ணுங்க மனசை சரியா புரிஞ்சு வச்சிருந்தா கல்யாணத்தன்னைக்கு யாரும் அருணா மாதிரி ஓட மாட்டாங்க. அருணா திரும்ப வந்ததுக்கு சந்தோஷப்படுங்க மாமா. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இவள மறுபடியும் நான் ஊருக்கு கூட்டிட்டு போனா ஊர் என்ன சொல்லும்? நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அப்போ இது வரைக்கும் நீங்க கவலைப்பட்டதெல்லாம் ஊருக்காகத்தான், உங்களுக்காக இல்ல. உங்களை பத்தி கவலைப்பட ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நேரம் இல்ல மாமா. அவனுக்கு அவன் பிரச்சனையும் சரியா இருக்கு. நீங்க தான் தேவையில்லாம அவங்கள நினைச்சு கவலைப்படுறீங்க. பொண்ணை பெத்து கல்யாணம் பண்ணி புருஷனோட அனுப்பிட்டு கண் கலங்கி நிக்கிறதோட மட்டும் பெத்தவங்க கடமை முடிஞ்சிருது இல்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மறுபடியும் பெத்தவங்க கிட்ட திரும்பி வந்தா அவ கண்ணீரை தொடச்சு ஆறுதல் சொல்றதுக்கும் தயாரா இருக்கணும். அதை புரிஞ்சுக்கங்க. எங்க சார் போனோம்? டி நகர் போனோம். 75 ரூபா கொடு சார். வடபழனி இருந்து டி நகர் போறதுக்கு 75 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. வாட்டரே 100 ரூபாய் ஆயிடுச்சுங்க சார். நம்ம கம்பெனியா? ஏறு ஏறு தர்றேன். ஏறு. அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? டிரைவர், கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லதில்லை. இந்தாங்க 100 rupees சேஞ்ச் கீப் த சேஞ்ச். என்னது நம்ம திரும்பினாலும் இதுதான் கண்ணில் படுது. கிங் ஆடின் பார் டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே. டிரைவர், அவசரமா ஒரு கருத்து சொல்ல டி நகர் போகணும். வண்டி எடு. ஓகே சார். பிரதர், ஊருக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குற? எங்க போற? டி நகர் போறேன். தயா டி நகர். தண்ணி அடிச்சுட்டாரா? ஆமா சார். சரி, நான் பாத்துக்கிறேனே. டி நகர்
யோ யோ தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் தான் 2 தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது? தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. சின்ன பையன் அதான் தூக்கிடுச்சு. தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர் வண்டி எடு. டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இருந்து வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடு. நீ போ சார், இதான் சார் டி நகர். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாமெல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் தகராறு பண்ணுவோம். எது நம்ம ஏரியான்றது நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. தோ பாரியா, கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா? வடபழனிலே 2 மேட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ. இல்ல, இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச். உன்னை கையெடுத்து கும்பிடுறையா, நான் நடந்தே போறேன். எங்க போற? டி நகர் போறேன்யா. இதுதான் டி நகர். டி நகர்ல எப்படி டி நகருக்கு போவே? நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா. என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவோம் போல இருக்கு ஐயா. 2 பேரும் லார்ஜ் அடிக்கலாமா? லார்ஜா? இது என்னது இது? இது டி நகர் பிரான்ச். அப்ப வடபழனில போய் அடிப்புமா? ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஏறி உட்கார். இந்த இருக்குது ஆட்டோ, ஏறி உட்கார். பாத்தேரு. இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணி. டிரைவர் பா. பாத்தியா டிரைவர், நம்ம டி நகர்ல ஒருத்தர பார்க்கல, அவன மாதிரியே இருக்கா. ஓ, வேற ஸ்டேட்ல இருந்து தொல்லை கொடுக்கறானே. சாப்பிட்டியா? சரி, நீங்க யாரும் சாப்பிட வேணாம், எனக்கு பசிக்குது. ச்சே, ஒன்னும் டிசைட் பண்ண முடியலையே, கன்ஃபியூஷனா இருக்குதே. என்ன கன்சாமி? எஸ். இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைக்கலாம்ல? உன்கிட்ட மெனு கேட்டுட்டு சமைக்கலான்னு இருக்கிறேன். கோழி பிரியாணி ஓகேயா உனக்கு? ஏதாவது பண்ணி தொலை. அதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எவ்வளவு நேரம்? அது எனக்கு தெரியாது. இந்த முட்டை பொரிஞ்சு அதுக்குள்ள இருந்து கோழி வந்து அதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ண முடியும். வெயிட், கோவிச்சுக்காது. நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போச்சு, எப்படி சமைக்கிறது? ஒரு அர்ஜென்ட்டுக்கு பக்கத்து வீட்டுல போய் கேட்கலாம்ல? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் அர்ஜென்ட் தான் கேட்டேன். அவங்க பாத்ரூம் கட்டி உடனே போக்குறாங்க. நம்ம பசி எங்க அவங்களுக்கு புரியுது? ஏன்னா தெளிவா கேஸ் சிலிண்டர் வேணும்னு கேட்க வேண்டியதானே, அதென்ன அர்ஜென்ட் சும்மா மொட்டையை கேட்கறேன். டென்ஷன் ஆகாதரா? வீட்டுல பழைய கும்கி அடுப்பு இருக்கு, அதுலயே எதையாவது சமைச்சு போடுறேன் நான். வேண்டாம்ப்பா, நீ சமைச்சதை சாப்பிட்டு மறுபடியும் அருணா ஓடி போயிட போறா. சிவா, நான் கிளம்புறேன். சாரி. எதுக்கு? இல்ல, நீ எப்பவும் ஜாலியா இருக்கிறவ, இங்க வந்து எங்க பிரச்சனையில உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அருணாவை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். பிரபு ஏற்கனவே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? அருணா மேல உனக்கு கோவம் இல்லையா? எதுக்கு கோவம் பண்ணும்? எதுக்கா? உன்னை பிடிக்கலன்னு தானே போயிட்டா? நீ கூட தான் நான் பிடிக்கலன்னு சொன்னேன், அதுக்காக உன் மேல நான் கோவப்படுறதா? அருண் அவளுக்கு பிடிச்சவனோட போனாலும், நீ என்னை காதலிக்கலன்னு சொன்னாலும் நான் கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அது அவங்களோட உரிமை. நீ எல்லாத்தையுமே வேற விதமா எடுத்துக்கிற. நான் சரியா தான் எடுத்துக்கிறேன், மற்றவங்க தான் வேற விதமா எடுத்துக்கிறாங்க. சிவா, என் கார் வரல, என்ன கொஞ்சம் வீட்டுல டிராப் பண்றியா? ஒரு நிமிஷம். பிரபு. எதுக்கு பிரபு? உன்னை டிராப் பண்ண. ஏ, நீ வர மாட்டியா? சந்தியா, பைக்ல என் பின்னாடி உட்காந்து வரணும்னா ஒன்னு அம்மாவா இருக்கணும், இல்ல தங்கச்சியா இருக்கணும், இல்லைன்னா எனக்கு வரப்போற பொண்டாட்டியா இருக்கணும். ஃப்ரெண்ட்லியா ஒரு பொண்ணோட நைட்ல பைக்ல போற அளவுக்கு நம்ம ரேஞ்ச் இல்லை. ஒரு நிமிஷம், பிரபு அனுப்புறேன். வாங்க வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ்? இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்தீங்களா? எல்லாமே லேட்டஸ்ட் மாடல், டைரக்ட்லி இம்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல. இது பெட்டரா இருக்குல்ல? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அப்போ பேக் பண்ணிடலாமா? இந்த துணி, நகை இதெல்லாம் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ நமக்கு பிடிச்சதை விட அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். Did you get it? I think you got it. ஓகே, இதையே பேக் பண்ணிடுங்க. என்ன பாக்குறீங்க? ரிங்ஸ். காதுக்கு இல்ல, விரலுக்கு. ஓ,
இது எப்படி இருக்கு? எனக்கு இது பிடிச்சிருக்கு. பில் போலாமா மேடம்? சந்தியா, மோதிரங்கிறது லைஃப் லாங் நம்ம கையிலே இருக்க போறது. அடிக்கடி நம்ம தான் பாத்துக்க போறோம். சோ இந்த மாதிரி விஷயத்துல அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை விட நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். Did you get it? I think பேக் பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நாம போட்டிருக்கிற ட்ரெஸ் அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கணுமா இல்ல நமக்கு பிடிச்சிருக்கணுமா? ஏன் உங்களுக்குன்னு சொந்தமா மூளையே இல்லையா?